ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட குவாலிஃபயர் 1க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா முல்ன்பூர் கிரவுண்டு சண்டிகர் வச்சு நடக்க போகுது. 29th May ஈவினிங் 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ குவாலிஃபயர் 1ல் ஆர்சிபிக்கு ரஜத் படிதார் கேப்டன்சி பண்ண போகிறாரா இல்லை ஜிதேஷ் தான் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஜிதேஷ் சர்மா கேப்டன்சி பண்ணார் அப்படின்னா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. குறிப்பாக லாஸ்ட் கேம் ஒரு பேட்டிங்கில் ஆடினார், ஓகே. பட் அந்த ஃபீல்டிங் ரொட்டேஷன், அந்த பவுலிங் ரொட்டேஷனில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தார். ஸோ ரெண்டு டீமில் கம்பேர் பண்ணும்போது குறிப்பாக ஸ்ரேயா ஐயர் டீமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம் பிளேயர்ஸ் அவைலபிளாக இல்லை. அட் த சேம் டைம் ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட் ஹேசல்வுட்லாம் கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்லைட்லி ஆர்சிபி பெட்டர் டீமாக இந்த குவாலிஃபயர் 1ல் தெரிய வராங்க. ஸோ எந்த டீம் ஃபஸ்ட்டு ஃபைனல் போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலுமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிச்சுக்கான டெப்த்தான பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ இதே பர்டிகுலர் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீமும் லீக் போட்டியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபை பீட் பண்ணி இந்த மேட்ச் ஒன் சைடாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போதும் ஸ்லைட்லி ஆர்சிபி பெட்டராக அந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. அது ஒரு டே கேம், ஒரு 3:30 நடந்த மேட்ச்சு, சாட்டர்டே நடந்த மேட்ச்சு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச் எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணும் அப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரன்ஸ் ரீசெண்ட் டேஸில் பெருசாக வரல. லாஸ்ட் 2 கேம்ஸ் ரன்ஸ் கம்மியாக தான் வந்திருக்கு. குறிப்பாக 2 கேம்ஸ் ரன்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ டியூ அட்வான்டேஜ் இருக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ணக்கூடிய டீமுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஓரளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாங்க வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 9 போட்டிகள் நடந்திருக்கு. 5 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 4 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180க்கு கீழே 3 முறையும், அண்ட் 180லேருந்து 69க்குள்ள 1 முறையும், 170லேருந்து 89க்குள்ள 2 முறையும், 190க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. லாஸ்ட் 7 போட்டிகளில் 58 விக்கெட்ஸ் பேஸ் போலர்ஸும் 37 விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸ் வரும். ஏன்னா கொஞ்சம் குவாலிஃபயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரன்ஸ் வரக்கூடிய பிச்சாக தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. பிபிகேஸ் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோராக இருக்காங்க. கேகேஆர் லோ ஸ்கோராக இந்த கிரவுண்டில் இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஸ்கோரிங் ரீசன்ட் மேட்சஸோட ஸ்கோர் கார்டு ரீகேப் பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதில் ஆர்சிபி 19வது ஓவரில் இந்த 157ங்கிற சேஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 62க்கு 1, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 54க்கு 1. ஸோ செகண்ட் மேட்ச் பஞ்சாப் 111 தான் அடிக்கிறாங்க. கேகேஆர் பார்த்தீங்க அப்படின்னா 95 ரன் அடிச்சு அந்த மேட்ச் தூக்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 54க்கு 4, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 55க்கு 2 ரன்ஸும் வருது, விக்கெட்ஸும் வருது அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அது டிபெண்ட்ஸ் அப்பான் பிச்சை பொறுத்து தான். ஸோ அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸும் வருது, விக்கெட்ஸும் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் 219 அடிச்சிருக்காங்க பஞ்சாப், பதிலுக்கு சிஎஸ்கே 201 அடிச்சிருக்காங்க. 4th கேமில் ஆர்ஆர் 200க்கு மேலே அடிக்கிறாங்க. பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 155 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பிளே ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் 75க்கு 3, ரெண்டாவது இன்னிங்ஸில் 59க்கு நோ லாஸ், அண்ட் 4th கேம் பொறுத்த வரைக்கும் 53க்கு நோ லாஸ், அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் 43க்கு 3 விக்கெட். ஓவரால் லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் 27 விக்கெட்ஸ் ஸ்பேஸ் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 13, ரெண்டாவது இன்னிங்ஸில் 14ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 23 விக்கெட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 11, ரெண்டாவது இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. இப்போ டைப் ஆஃப் பவுலர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த பிச்சில் எந்த அளவுக்கு பவுல் பண்ணியிருக்காங்கன்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு விழுந்து 58 விக்கெட்ஸில் 20 விக்கெட்ஸ் ஹை பேஸ் தான். ஸோ இந்த மேட்ச்சுக்கு யாரெல்லாம் ஹை பேஸ் பவுலர்ஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக ஜாஸ் ஹேசல்வுட் கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ அவர் ஒருத்தர் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஓரளவுக்கு ஹை பேஸ் பவுலராக இருக்கார். மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் இருக்கார். ஆப்போசிட்டில் பஞ்சாப் டீம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் அண்ட் விஜயகுமார் வைசாக்லாம் இருக்காங்க. ஸோ ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட்க்கு விக்கெட்ஸ் கிடைக்க, லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர்ஸ்க்கு 18, ஓவரால் 58 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸ் 20 பக்கம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 37 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதில் 16 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் தான். யுஸ்வேந்திர சகல் இந்த கிரவுண்டில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பட் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ அவர் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டு தான். ப்ளே பண்ணாருன்னா ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். ஜிஎலுக்கு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சைனாமேன் 4 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் 8 விக்கெட், 7 விக்கெட்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீமும் 35 முறை சந்திச்சிருக்காங்க. 18 முறை பஞ்சாப், 17 முறை ஆர்சிபின்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் நடந்த 2 லீக் போட்டியில்
ஒன்று பஞ்சாபும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பஞ்சாப் பற்றின ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட பிளேயிங் லெவனில் பிரியான்ஸ் ஆரியா பெப்சிமன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், நிஹால் வதேரா, சஷாங்க் சிங், ஸ்டோயினிஸ், ஜென்சன், கைல் ஜெமிஷன் அண்ட் ஹர்ப்ரீத் பிராரி, விஜயகுமார் வைசாக்கு, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். இதில் மார்க்கோ ஜென்சன் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் கம்மி. ஸோ ட்ரீம் 11ல் இன்றைக்கி மார்னிங் வந்து செக் பண்ணேன். ஸோ அவரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. அட் த சேம் டைம் இவரோட பிளேஸில் ரிப்ளேஸ் பண்ணி அஸ்மதுல்லா ஒமர்சாய் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போ ஒமர்சாய் வந்தார்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய டவுட்டு தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ்க்கு அதிக ஓவர்ஸ் வந்து கிடைக்கும். மினிமம் ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 6 பவுலர்ஸ் இந்த இடத்துல ஒமர்சாய் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 6 பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 20 ஓவர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஓவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ப்ரீத் பிரார் ப்ளஸ் கைல் ஜெமிஷன், இந்த 3 பவுலர்ஸ் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் பிரியான்ஸ் ஆரியா 80%, ஹெட் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸாக இருந்திருக்காரு, கொஞ்சம் ரன்ஸ் ஆடி இருக்காரு. பட் அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டும் ஆயிருக்காரு. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா குருணல் பாண்டியா ஓவரில் பவர் பிளேயில் டாப் பேஜில் அவுட் ஆகிட்டு போயிருப்பார். வென்யூவில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அகெயின்ஸ்ட்டு சிஎஸ்கே. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்க்கு பிரியான்ஸ் ஆரியா ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். ஸோ நம்ம இவர் கிட்டத்தட்ட 14 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஐபிஎல்லில், 30 ஆவரேஜ் கிட்ட வச்சிருக்காரு. பட் இதில் ஓவரால் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் தான் அவரோட நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் தான் செகண்ட் பேட்டிங்கில் 50 அடிச்சிருக்காரு. 6 இன்னிங்ஸ் கிட்ட பேட்டிங் செகண்ட் பண்ணியிருக்காரு. பிரப்சிமரன் சிங் வர்சஸ் புவனேஸ்வர் குமார் அந்த ஒரு பேட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரன்ஸ் ஆடிட்டார். பட் அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் நம்ம அதே ப்ரெடிக்ஷன் தான் கொடுத்துருந்தோம். புவனேஸ்வர் வர்சஸ் பிரப்சிமரன் பேட்டில் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஒரு 5-4 கிட்ட பவர் பிளேலேயே புவனேஸ்வர் ஆடி இருந்தார், குவாலிட்டியான நாக். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக போனீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது 50-50 ஆப்ஷனில் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இந்த பர்டிகுலர் மேட்ச்மே கோல்டன் பிக்காக இருப்பார். ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. லாஸ்ட்டு மேட்ச்சு அது ஸ்லோவாக போல் பண்ணக்கூடிய சாண்ட்னர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் பவுலர்ஸ் வந்து ஆடிட்டார். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சுயா சர்மாக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஏன்னா ரிவர்ஸ் பிக்சர்ஸ்லேயுமே அவர் பாலில் தான் போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். இவர் அவுட் ஆகிட்டு போன அடுத்த பாலே ஸ்டோயினிஸ் வந்தார். அவரும் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் ஆகிட்டு போயிட்டார், டக் அவுட் ஆகிட்டு போயிருந்தார் இதே பர்டிகுலர் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக இந்த பிச்சில். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஏன்னா ஜிதேஷ் சர்மா 85 நாட் அவுட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். 55% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷனில் போகலாம். இங்கிலீஷ் வந்து 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மட்டும் இந்த கிரவுண்ட் ஆவரேஜ் வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த டீம் கூட 27 இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் 4 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் கூட ட்ரீம் டீம் வரலை இந்த சீசனில். ஸோ அதை வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். 50-50 ஆப்ஷனில் போகிறது பெட்டராக இருக்கும். எந்த இன்னிங்ஸ் அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஸ்லைட்லி நீங்கள் 50-50 ஆப்ஷனில் போகிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நிஹால் வதேரா செகண்டாக பேட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். சஷாங்க் சிங் 9% உங்களுக்கு கோல்டன் பிக்கு. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். கிரவுண்டாக இருக்கட்டும் ஹெட்டாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயரும் கூட போத் இன்னிங்ஸுமே நீங்கள் சஷாங்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் 14 மேட்ச் ஆடி 275 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரொம்ப ஒஸ்ட் இருக்காரு. 2 டக்காக இருக்காரு. மொத்தமாக 3 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச் அதில் டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா செகண்டாக பேட் பண்ணும்போது நீங்கள் ரிஸ்க்காக பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒமர்சாய் 11ல் இருக்கார், ஜென்சன் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு 2 ஓவர்ஸ் கிடைக்கும். அந்த 2 ஓவர்ஸில் ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுத்தாருன்னா ட்ரீம் டீம் வரலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட்டாக போல் பண்ணி 2வதாக பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கோ ஜென்சன் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் கம்மி. ப்ளே பண்ணார் இன்கேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் அது சான்ஸ் கம்மி தான். 11ஸ்லேயே இல்லை, ஸ்குவாடில் இல்லைங்கிற மாதிரி தான் காமிக்குது. ஸோ கைல் ஜெமிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஆர்சிபி பிளேயர் தான். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது மட்டும் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு. இந்த ட்ராக்கு ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலுமே ஃபஸ்ட் போலிங் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு ஸ்லைட்லி பெட்டராக இருந்திருக்கு.
ஹர்ப்ரீத் பிரார் வர்சஸ் ஆர்சிபி கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கார். 38% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2வது bowling பண்ணும்போது விசி கூட மென்ஷன் பண்ணுறேன். கிரவுண்ட் ரெக்கார்டு ஒஸ்ட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். ஆர்சிபியில் குறிப்பாக எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். குருணால் பாண்டியா மட்டும்தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஃபில் சால்ட், கோலி, மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. இந்த டீமில் லெக் பிரேக் பவுலரும் கிடையாது. ஸோ இனிஷியலாக அந்த பவர் பிளேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ப்ரீத் பிரார் தான் மிடில் ஓவர்ஸில் இம்பாக்டை கொடுப்பாரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஹர்ப்ரீத் பிரார் வந்து மேட்ச்க்கு 2வது bowling சிவிசியாக தெரிய வராரு. விஜயகுமார் வைசாக் லாஸ்ட் மேட்ச்சில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் லோ பர்சன்டேஜில். ஸோ ட்ரீம் டீம் வந்திருந்தார். இவரும் எக்ஸ்-ஆர்சிபி பிளேயர் தான். ஃபஸ்ட்டு bowlingனா மட்டும் நீங்கள் உங்களோட கிராண்ட் லீக் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ்எல் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ஆம் பேஸ் போலர்ஸ் 2 பிளேயர்ஸ் இருந்தாங்க, யான்சன், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ அவருக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும், இவருக்கு வந்து இன்கமிங் டெலிவரி கிடைக்கும். அந்த ஒரு காம்போவில் இந்த 14 போட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருந்தாங்க, குறிப்பாக வந்து இந்த பஞ்சாப் டீமு. பட் இப்போது யான்சன் ஒரு எண்டில் இல்லை. பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ஒமர் ஜாய் தான் இவர் கூட பவுல் பண்ண போகிறாருங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹர்ஷ்தீப் சிங்கை பார்த்து ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒமர்ஸாயிட்டிருந்து ரன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு விக்கெட்டோட முடிப்பாருங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ போகலாம், 50-50 ஆப்ஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு bowling மட்டுமே நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பிரப்சிமரன் சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே மென்ஷன் பண்ணது தான் புவனேஸ்வருக்கு அகேன்ஸ்டாக 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் 3 முறை, பிரியான்ஸ் சாரியா ஹசல்வுட் 1 முறை அப்படி மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜாஸ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுயாஷ் 1 முறை, ஹசல்வுட் ஷெப்பர்ட் 1 முறை, ஷஷாங்க புவனேஸ்வர் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யார்கிட்டலாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம்? 1, 2, 3, 4. ஸோ டாப் 4 ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். இந்த 5 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஹை பர்சன்டேஜாக இருக்காங்க. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, டாப் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா பிரப்சிமரன் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனாக இருக்கார். ஸோ இவர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிரப்சிமரன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்ல பிக்கு, ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட்டு பவுலிங் நல்ல பிக்கு. இதை மைண்டில் வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஹர்ப்ரீத் பிரார் வந்து கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஷஷாங்க் சிங் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ இந்த இடத்துல ஒமர்ஸாய் ப்ளே பண்ணுறாருங்கிற பட்சத்தில் 2வது bowling ஒமர்ஸாய் வந்து நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கைல் ஜெமிஷனை மட்டும் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சிவிசி ஹர்ப்ரீத் பிரார் ஒரு ரிஸ்கி சிவிசியாக இருக்கார். த சேம் டைம் ஃபஸ்ட் பேட்டிங் பிரியான்ஸ் ஆர்யா பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். தென் இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா மட்டும் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு விசி கொடுக்கலாம் ஃபஸ்ட் பேட்டிங். பட் மோஸ்ட் ப்ராப்ளி அது வேண்டாம் என்ன கேட்டிங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்காமல் இந்த 2 பிளேயர்ஸ்குள்ளேயே போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஆர்சிபி டீம் பற்றின ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட், கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட்டிதார், லியாம் லிவிங்ஸ்டன், மயங்க் அகர்வால், ஜிதேஷ் சர்மா, ரொமாரி ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, ஜாஸ் ஹசல்வுட், லாஸ்ட்டாக எஸ்தேஆர். இது வந்து ஆர்சிபி டீமோட பிளேயிங் 11. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனை ரிப்ளேஸ் பண்ணி டிம் டேவிட் கன்ஃபார்ம் உள்ள ஆட போகிறாருங்கிறது இப்போ கிடச்சிருக்கக்கூடிய அஃபிஷியல் நியூஸாக இருக்குது. ஸோ லிவிங்ஸ்டன் பிளேஸில் டிம் டேவிட் மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹர்ஷ்தீப் சிங் வர்சஸ் ஃபில் சால்ட் ஒரு இன்டர்நேஷ்னல்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேட்டில் இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நல்ல பிக்கு, ஃபில் சால்ட்டு 2வது பேட்டிங்கில் நல்ல பிக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக போனீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிக் பண்ணுங்கள். இல்லை ஆஸ் யூஸ்வல் வந்து ஃபில் சால்ட் வந்து நல்லா செகண்ட் பேட்டிங் ஆடுவார் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா 2வது பேட்டிங் வந்து அவர் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விராட் கோலி இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இவர் 30+ அடித்த கேம்ஸில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச்சில் மட்டும்தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே விராட் கோலி பிக் பண்ணிக்கலாம். சேஸில் இந்த கிரவுண்டில் இதே டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 73 லீக் ஸ்டேஜில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரஜத் பட்டிதார். ஸோ ரஜத் பட்டிதார் பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபீல்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பேட்டிங்லேயுமே அந்த ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டே வந்து பேட்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரைட்டே பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிடுவார்.
இப்போ சேஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஒரு மொமெண்டம்குள்ளே வர முடியாது. சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங்கே நிற்காத ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைட்டாகவே பேட்டை கொடுத்து அந்த கிரவுண்டுக்குள்ளே போய் ஆடு அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த பிச்சை பிஹேவ் பண்ணுறது, வெளியிலேருந்து பார்க்குறது வேறு, உள்ளே நின்று பார்க்குறது வேறு. ஸோ இதெல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கேப்டன்சி பண்ணால் மட்டும் ரஜித் படிதாருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். லிவிங்ஸ்டன் ப்ளே பண்ணால் ஸ்கிப் பண்ணுங்கள். இவருக்கு பதிலாக டிம் டேவிட் ப்ளே பண்ணால் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மயங்க் அகர்வால் இவரும் பஞ்சாப் பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடி இருந்தார். 41 ரன்ஸ் 23 பால்ஸ் கிட்ட அடிச்சிருந்தார். ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மயங்க் அகர்வால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்ல பிக்காக இருப்பார். கண்டிப்பாக இவர் தான் ஒன் டவுன் இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரஜத் படிதாரை மேலே கொண்டு வர மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் டார்கெட் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் பட்டிதாரை ஒன் டவுன் இறக்குனாங்க. பட் அது அவங்களுக்கு ஃப்ளாப் ஆகி மயாங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்சை முடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போய் நல்லா ஆடி கொடுத்த ரீசனுக்காக நம்பிக்கையோடு அந்த மேட்ச் ஒன் டவுன் இறக்குவாங்க. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு 30+ ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. சேஸ் பண்ணும்போது ஸ்லைட்லி இனிஷியலாக அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக சேஸில் நல்லா ஆடி இருந்தாலும் ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்லா ஆடி இருக்காரு. ஜிதேஷ் சர்மா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 54% ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 50-50 ஆப்ஷன் தான். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இவரோட டீம் பழைய டீம் வந்து பஞ்சாப் டீம் தான். இந்த சீசனில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் 11 ஒரு மேட்ச் 2ன்னு சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 54% பிக் பண்ணதுக்கு காரணம் லாஸ்ட் மேட்ச் அடிச்சு அந்த 85 தான். கேப்டன்சி பண்ண 2 மேட்ச்சுமே ஆடி இருக்காரு. கேப்டன்சி பண்ணி சேஸ் பண்ணுறாருனா மட்டும் இவர் உங்கள் டீமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் கேப்டன்சி பண்ணல 11ல் அஸ் பிளேயராக பிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 2வது பவுலிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு கிராண்ட் லீக் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டிங் ஒரு சின்ன கேமியோ ஆடுவார். பவுலிங்கில் எப்படி பார்த்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணையில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் குருணால் பாண்டியா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக அந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பேட்டிங் வந்தாலுமே டீசெண்டாக ஆடி கொடுக்க முடியும். பிக் மேட்ச் பிளேயர்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் மேட்ச் பிளேயர், ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ 2 இன்னிங்ஸுமே பவுலிங்கில் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஜிதேஷ் சர்மா இவரை கரெக்டாக யூஸ் பண்ணலை. 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணி நல்லா பவுல் பண்ணியிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் யூஸ் பண்ணாமல் விட்டு ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸ் அதிகமாக போச்சு. படிதார் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு மேட்ச் போகுது அப்படின்ட்டு. போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா குருணால் பாண்டியா பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ புவனேஸ்வர் குமாருக்கு எப்போவுமே பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக நம்பர்ஸ் வந்து செமையாக இருக்கும். 2 இன்னிங்ஸுமே நல்லாயிருக்கும். 47% பிக் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸுமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது விசி வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுயாஷ் சர்மா இந்த மேட்ச்சுக்கு ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். 8% உங்களுக்கு ட்ரீம் டீமில் வர அளவுக்கு ஒரு பவுலராக இருப்பார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டாக பவுலிங் பண்ணும்போது சுயாஷ் சர்மா இந்த மேட்ச்சுக்கு மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை, பட் கண்டிப்பாக குவாலிஃபயர் 1ல் இவர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாமான்னா 2வது பவுலிங் வந்து ஹேசல்வுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ். புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ்னா ஹேசல்வுட் வந்து 2வது இன்னிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க 2 இன்னிங்ஸுமே. பட் அதிக சிவிசி கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங்கில் புவனேஸ்வருக்கும் 2வது பவுலிங்கில் ஹேசல்வுட்டுக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்டிஆர் ரிஸ்கி பிக் தான். ரேராக 2வது பவுலிங் பண்ணும்போது வேணால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். டியூ இருந்தாலும் இவர் நல்லா பவுல் பண்ணுவார். குறிப்பாக டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸில் ஓபர்ட் மெக்காயின் ஒரு பிளேயர் உண்டு. 2வது பவுலிங்னாலே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 3-4 விக்கெட் எடுப்பார். அந்த மாதிரியான ஒரு பவுலர். பட் விக்கெட் பெருசாக எடுக்க மாட்டார். எக்கனாமி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய கட்டர்ஸ் ஸ்லோயர் வந்து க்ரூஷியல் டைமில் பவுல் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ ஆர்சிபி டீம் பற்றின பிளேயர்ஸ் பேட்டில் பார்த்துடலாம். ஃபில் சால்ட்டை ஹர்ஷ்தீப் சிங் வந்து 2 முறை ஐபிஎல்ஸில் எடுத்திருக்காரு. இன்டர்நேஷ்னலில் 3 முறை எடுத்திருக்காரு. ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஜென்சன் 1 முறை. பட்டிதாருக்கு பெருசாக வீக்னஸ் இல்லாட்டாலும் சகல் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மயங்க் அகர்வால் ஸ்டோயினிஸ் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. டிம் டேவிட் பொறுத்த வரைக்கும் பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் சகல் 3 முறை. குருணால் பாண்டியாவை ஸ்டோயினிஸ் 3 முறை, சகல் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போது ஆர்சிபி டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து ஸ்கிப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இந்த 5 பிளேயர்ஸில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே ஜித்தேஷ்ட ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ மிச்சம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் அண்ட் 2 பவுலர்ஸில் அதிக வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும்.
ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஹர்ஷ்தீப் சிங் பேட்டில் இருக்க ரீசனுக்காக ஃபில் சால்ட்டை சம் டீம்ஸில் ஜிஎல்ல மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மயங்க் அகர்வால். ஸோ இவர்கிட்ட நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் ஜிஎல்கிட்ட போகலாம். அண்டு ஜாஸ் ஹேசல்வுட், சுயாஷ் சர்மா, இந்த 3 பிளேயர்ஸ் உங்களுக்கு இந்த மேட்ச்க்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. இது தவிர்த்து டிம் டேவிட் ப்ளே பண்ணார்னா போத் இன்னிங்ஸுமே அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது சிவிசி, விராட் கோலி ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரொம்ப ரிஸ்க்காக மயங்கிட்ட நான் சொல்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு தான். விசி அளவுக்கு மயங்கிட்ட யோசிக்கிறது நல்ல ஆப்ஷன். கேப்டன் யோசிக்க வேண்டாம், விசி அளவுக்கு யோசிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பேஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ஃபில் சால்ட், ஜாஸ் இங்கிலீஷ் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் சஷாங்க் சிங், பிரியான்ஸ் ஆர்யா. ஆல்ரவுண்டர்ஸாக குருணால் பாண்டியா மட்டுமே பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர், ஹேசல்வுட், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ப்ரீத் பரார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். கேப்டன் வந்து விராட் கோலி சேஃப், ஹர்ப்ரீத் பரார் வைஸ் கேப்டன் ரிஸ்கியாக பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுப்போம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸு அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு காமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.